வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நம்ம பார்ப்பது பார்த்தீங்கன்னா எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாஷ் டைமர் கீழே பல்ப் செட்டர்ன்னு சொல்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதை நம்ம இந்த பல்ப் செட்டர் சென்டர் நெட், அதாவது சென்ட்ரல்ல கீர் பாக்ஸுக்கு சென்ட்ரல்ல இது உட்காந்துருக்கும். அதை நம்ம இதை ஸ்க்ரூ கழட்டி அந்த பல்ப் செட்டரை எடுத்து கிளீன் பண்றதான் அந்த வீடியோ இருக்க போகுது நண்பர்களே. வணக்கம் நேயர்களே. இப்பொழுது நம்ம பார்ப்பது பார்த்தீங்கன்னா எல்ஜி செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் தான். இது பார்த்தீங்கன்னா 6.kg. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக். இதில் பார்த்தீங்கன்னா வாஷ் டைமர் மற்றும் ஸ்பின் டைமர் அப்படிங்கிற 2 டைப்ல வரதுல இது பார்த்தீங்கன்னா வாஷ் டைமர் கீழே பல்ப் செட்டர்ன்னு சொல்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சு அதை நம்ம இந்த பல்ப் செட்டர் சென்டர் நெட், அதாவது சென்ட்ரல்ல கீர் பாக்ஸுக்கு சென்ட்ரல்ல இது உட்காந்துருக்கும். அதை நம்ம இதை ஸ்க்ரூ கழட்டி அந்த பல்ப் செட்டரை எடுத்து கிளீன் பண்றதும் இந்த வீடியோ இருக்க போகுது நண்பர்களே. இப்போது நம்ம இந்த பல்ப் செட்டரை எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு டஸ்ட்ன்னு பாத்தீங்களா. பாருங்க சிமெண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாமே டஸ்ட் தான் நண்பர்களே. இப்ப பாருங்க இது அடியிலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டஸ்டா இருக்கு நண்பர்களே. இப்போ பாருங்க இது நல்லா கிளீன் பண்ணணும். நம்ம இப்போ தண்ணி விடாதனால பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ பாருங்க தண்ணி விடாதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போய் கிடக்குது. தண்ணி ஊற்றி நம்ம கழுவுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா தண்ணி லைட்டாக ஊற்றி விட்டு இதில் பாருங்க அப்படி கரை படிஞ்ச மாரி அழுக்கு இருக்குங்க. கரை படிஞ்ச மாரியே அழுக்கு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஊற விட்டு இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத விட்டதுனால பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா காஞ்சி போச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இதை தண்ணி விட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பாகம், அதாவது கீழே வாஷ் டைமரில் தண்ணி வெளியே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா பெலோ செட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குதுங்க. மேலே சுவிட்சு ட்ரைனர் அப்படின்னு இருக்கும். அது ட்ரெயின் அப்படின்னு இழுத்துட்டோம்னா இந்த நாடை இழுத்து பார்த்தீங்கன்னா லப்பர் மேலே இழுத்துக்கும், தண்ணி வெளியே போகும். அந்த லப்பர் செட்டுங்க தான் போகுது. நான் கழட்டுறேங்க. இது பார்த்தீங்கன்னா பெலோ செட்டானா இதுக்கான வெளியே இந்த தண்ணி வெளியே போகிற இடம் பாருங்கள். தண்ணி வெளியே போகுது. இந்த தண்ணி பாருங்க அவ்வளோ வாசம் எடுத்து போச்சுங்க. பார்க்குறக்கே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த பெலோ செட்டில் எவ்வளோ அழுக்கு, அதுக்குள்ளேயும் எவ்வளோ அழுக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் பெலோ செட் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. ரொம்ப ரொம்ப இங்கே பாருங்கள் ரப்பர் ஹார்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் பெலோ செட் இருந்த இடத்துல பாருங்கள், அந்த ரப்பர் இருந்த இடத்துல எவ்வளோ அழுக்கு. இப்போ பாருங்கள் இந்த பெலோ செட் இருந்த இடத்துல உள்ள டெஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த லப்பரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஸ்ட்டாக இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கழட்டின இந்த பல் செட்டரையே எடுத்துகிட்டு தனியாக இப்போ நம்ம கழுவணுங்க. இந்த பல் செட்டு, இந்த லப்பரு, பெலோ செட்டு இதையெல்லாம் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த செமி ஆட்டோமேட்டிக்கு இப்படி தாங்க வாஷ் பண்ணுறது. இது எடுத்துகிட்டு இதில் இருக்கிற கரை போச்சுன்னா பாருங்கள். இல்லைன்னா நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணுற ஹேபிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம போட்டோன்னாவே ஓரளவுக்கு ஆசிட்டான தன்மை லைட்டாக இருக்கும். நம்ம அதுக்குன்னு ரொம்ப ஆசிட்லாம் ஊற்றக்கூடாதுங்க. ஊற்றினா போகும், அழுக்கு நல்லா போகும். ஆனால் இதோட தன்மை இந்த பிளாஸ்டிக்கோட தன்மை இழக்கிற வாய்ப்பு இருக்குங்க. அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம ஹேபிட்டு இது லேசன் லைட்டாக ஆசிட் இருப்பதனால பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த அழுக்கு கரை எல்லாமே ஓரளவுக்கு போயிருங்க. அப்புறம் ஓரளவுக்கு வச்சு மறுபடியும் கழுவணும்னா எல்லாமே க்ளீன் ஆயிருங்க. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. வீடியோ முழுவதையும் பாருங்கள். உங்கள் வீடுகளில் இருப்பதை பக்கத்தில் இருக்கிற மெக்கானிக்கை கூப்பிட்டு நீங்கள் இதுமாரி செய்து கொள்வது நல்லது நண்பர்களே. மீண்டும் சொல்கிறேன், இந்த செமி ஆட்டோமேட்டிக் நீங்கள் வாஷ் டைமர் அதிகம் யூஸ் பண்ணும்போது இருந்தால் வருஷம் ஒரு முறையாவது இதேமாரி சர்வீஸ் பண்ணணும். இதற்கான அமௌண்ட் அவரவர்கள் மெக்கானிக்கலை பொறுத்து வாங்குவார்கள். அமௌண்ட் போவது பற்றி பிரச்சனை இல்லை. நீங்கள் இதுமாரி கிளீனாக வைத்துக் கொண்டால் துணி நன்றாக துவைக்கும், அதேமாரி துணி நல்லாவதாக இருக்கும் நண்பர்களே. அதைத்தான் இந்த வீடியோவில் சொல்ல வருகிறேன் நண்பர்களே. இப்பொழுது உள்பகுதியில் கிளீன் செய்யும் காட்சிகளை காணுங்கள் நண்பர்களே. முழுவதையும் நீங்கள் பாருங்கள் நண்பர்களே. இதுலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இப்போ அந்த பெலோ செட்டு கழுவிட்டு போட்டது தான் நண்பர்களே. போட்டாச்சு. இப்போ இதில் இருக்கிற கரையை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதுலேயும் கொஞ்சம் ஹேபிட் ஊற்றி விட்டு அதை கிளீன் பண்ண காட்சிகளை பாருங்க நண்பர்களே.
சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மற்றும் ஆன்லைன் பட்டனை கிளிக் பண்ணுங்க அன்பு நேயர்களே.